அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்ற மிக உயர்தரமான ஒரு அமல் இருக்கின்றது. அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ இது وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ நிச்சயமாக அது உள்ளங்களிலுடைய இறையச்சத்தினின்றும் உள்ளது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். குர்பானி பிராணிகள், குர்பானி இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்துமே அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாக இருப்பதை போன்று குர்பானியும் அல்லாஹுடைய ஒரு அடையாள சின்னங்களாக இருக்கிறது. எனவே அந்த அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அது அவருடைய உள்ளத்தில் தக்வா இருப்பதற்கான அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஅதீமஹா இஸ்திஸ்மானஹா இஸ்திஹ்சானஹா, அதாவது கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்கின்ற அந்த பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாகவே அதை நாம் வாங்கி வைத்து அதற்கு தீனிகளை போட்டு அதை நல்ல முறையிலே கொழுக்க வைக்க வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். நாம் கொடுக்கின்ற அந்த குர்பானி, அந்த பிராணியை நாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்லாமல் வாங்கிய அந்த தருணத்திலேயே அப்படியே நம்ம பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக அதை போட்டு அழுக்காம அதை வாங்கி அதுக்கு தீனி போட்டு அதனோடு நல்ல பழகி அதன் மீது நமக்கு ஒரு முஹப்பத்து பிரியம் வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை நாம் நல்ல முறையில் அதுக்கு தீனி கொடுத்து கொழுக்க வைத்து நல்ல திடகாத்திரமான ஒரு பிராணியாக நாம் அதை வளர்த்து அதற்கு பிறகு நாம் அதை என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய இந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தியதாக அர்த்தம் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக புகாரிலே ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குன்னா நுசம்மினல் உத்ஹியத பில் மதீனா, நாங்கள் மதீனாவிலே முன்பதாகவே வாங்கி வைத்து பிராணியை நல்ல முறையிலே கொழுக்க வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். ஒகானல் முஸ்லிமூன யுசம்மினூன, இப்படித்தான் முஸ்லிம்களுடைய பழமையாக இருந்து வந்திருக்கிறது, முஸ்லிம்களுடைய பழக்கமும் இப்படித்தான் இருந்துச்சு என்பதாக ஹஜ்ரத் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறார். இப்போ அந்த அடிப்படையில் நாம் குர்பானி கொடுக்கின்ற பிராணியை முன்னாடியே வாங்கி என்ன செய்யணும், வளர்த்து நல்ல முறையில் அதுக்கு தீனி போட்டு வளர்க்கணும். ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேவபந்துடைய கலாச்சாலையில் அவர்கள் பாடம் நடத்துவதற்காக வகுப்புக்கு போகிறாங்க அப்படின்னா போகும்போது அவங்க குர்பானி கொடுக்கின்ற அந்த ஆடும் அவங்களோட பின்னாடியே வந்துடும். வந்து மதரசாவில் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்களோட கூட வருமா. அவங்க உதாரணமாக ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாங்கிரி கொடுத்தா கூட அதையும் சாப்பிடுமா அந்த ஆடு. அந்த அளவிற்கு நல்ல முறையில் பழக்கப்படுத்தி அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே நம்ம பிராணி வாங்கி அதை நல்ல முறையில் தீனி போட்டு நாம் அதை நோஞ்சானாக இல்லாமல் இல்லை திரகாத்தமான பிராணியாக நாம் வளர்க்கணும். ஏன் அப்படி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த பிராணி நாளை மறுமை நாளில் நமக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நாம் கடப்பதற்கு ஒரு வாகனமாக அது வரும் என்று கூட அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு. சம்மினு வஹாயாக்கும், உங்களுடைய உல்ஹியா பிராணியை நீங்கள் நல்ல கொழுக்க வையுங்கள். ஃபைன்னஹா அல சிராத்தி மத்தாயாக்கும்,
ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினுடைய ஒரு வாகனமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கனவை சொல்கிறார்கள். தனக்கு ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். ஏழ்மையான ஒரு சகோதரர் இருந்தார். அவர் வசதி இல்லைனாலும் அந்த வறுமை நிலைமையிலையும் ஒவ்வொரு வருஷமும் என்ன செஞ்சிருவாராம், குர்பானி கொடுத்துருவார். ஒவ்வொரு வருஷமும் குர்பானி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த சகோதரர் திடீர்னு அவர் வஃபாத் ஆகிட்டார், இறந்து விட்டார். அவர் இறந்த கவலை தாங்க முடியாமல் நான் அவரை நினச்சி வருத்தப்படும் போதெல்லாம் அவருடைய அந்த ஒவ்வொரு வருடமும் வறுமை நிலைமையிலும் குர்பானி கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவருடைய மறுமை நிலை என்ன ஆயிருக்கும், அவருடைய மறுமை நிலையில் அல்லாஹ் அவர்கிட்ட எப்படி நடந்து கொண்டான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணுமேனு கவலைப்பட்டுட்டே இருந்து ஒரு நாள் 2 ரக்காத் தொழுது நான் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சேன். யா அல்லாஹ், அவருடைய சகோதரருடைய மறுமை நிலை என்ன, எப்படி அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு என்பதை நான் தெரிந்து கொள்ளணும் என்பதாக துவா செஞ்சுட்டு அந்த ஒலுவோடு அவர் என்ன செஞ்சுருக்காங்க, தூங்கியிருக்கிறாங்க. அந்த பெரியார் தூங்கிய நிலைமையில் கனவுல கியாமத் நாள் ஏற்பட்டதை போன்றும் கபரில் இருந்து எல்லா மக்களும் மனிதர்களும் எல்லாம் எந்திரிச்சு வர மாதிரி கனவு பார்க்குறாங்க. எல்லா மக்களும் எந்திரிச்சு வர மாதிரி பார்க்கும்போது அதில் தான் எதிர்பார்த்த அந்த சகோதரரும் என்ன செய்கிறாரு, அந்த கனவுல கபர்லேருந்து எந்திரிச்சு வரார். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஒரு வாகனத்தில், ஒரு உயர்தரமான ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார். அவரை போய் இவர் பார்த்து, இவர் அல்லாஹ் உன்கிட்ட எப்படி நடந்து கொண்டான் என்பதாக கேட்குறார். அல்லாஹ் என்னுடைய பாவத்தில் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ஏழ்மையான ஒரு வயதான ஒரு மூதாட்டி இருந்தாங்க, அவருக்கு நான் ஒரு திரகம் சதக்கா செஞ்சேன், அந்த சதக்காவை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொண்டான், அதனால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்களா என்பதாக அவர் சொன்னார். சரி, இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த வாகனம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் குர்பானிக்காக வாங்கிய அதாவது அவரை சுற்றி நிறைய அந்த கால்நடைகள் நிறைய போய் கொண்டிருக்கு, முன்னாடி நிறைய கால்நடைகள் போயிட்டுருக்கு. இவர் ஒரு வாகனத்தை ஒரு கால்நடையில் உயர்தரமான ஒரு கால்நடையில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ முன்னாடி போகிற இந்த கால்நடைகள் எல்லாமே நான் குர்பானி கொடுத்த பிராணிகளாக இருக்குது. இப்போ நான் உட்கார்ந்து சவாரி செய்யக்கூடிய இந்த பிராணி நான் முதல்ல நான் கொடுத்த குர்பானி பிராணியாக இருக்குது என்பதாக அவர் சொன்னார். அதுக்குள்ளார மறைஞ்சிட்டாரு. கனவுலேருந்து நான் எந்திரிச்சிட்டேன் என்பதாக, தூக்கத்தில் எந்திரிச்சிட்டேன் என்பதாக அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மறைவான விஷயங்கள் நிச்சயமாக அதை நாம் மறைவாக நம்புவதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் சிலருக்கு யாருக்காவது இப்படி நடந்திருக்கலாம். ஆக நடந்த இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, குர்பானி பிராணி நாம் பிரயாணிக்கின்ற சவாரி செய்கின்ற ஒரு வாகனமாகவும், நாம் எத்தனை பிராணிகள் கொடுக்கிறோமோ அது அனைத்துமே நமக்கு முன்னால் நமக்கு ஒரு உதவிகரமாக ஒரு நன்மையாக நாளை மறுமை நாளில் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதற்கான ஒரு நிதர்சனமான ஒரு உதாரணம்தான் இந்த ஒரு உதாரணம். ஆக இதை நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் நாம் இதற்கான பிரதிபலனை கண்டிப்பாக அனுபவிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை பார்த்ததற்கு பிறகு அதற்கு பிறகு மீண்டும் நாம் இன்னும் அதிகப்படியான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளலாம் என்பதாக நினைத்தால் ஒருபோதும் நமக்கு அவகாசம் கிடைக்காது. ஆகவே இதை கேள்விப்படுகின்ற நாம் இதை மற்றவர்களுக்கு நாம் எத்தி வைப்பதோடு நாம் இந்த நன்மைகளை நாம் முடிந்த அளவிற்கு அதிகப்படியாக நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளில்
அதிகப்படியாக குர்பானிகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. அதனை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பயணிக்கின்ற ஒரு உயர்வான வாகனமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.